ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து தக்காளி தோசை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து தக்காளி தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து காம்பினேஷனுக்கு வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, வாங்க வீடியோஸ்குள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம வந்து 2 தக்காளி வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இப்போ வந்து 2 பேர் தான் இருக்கோம், அதனால வந்துட்டு 2 தக்காளி வந்து எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி மட்டும் கிடையாது, தக்காளி கூட வந்து சின்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டி இருக்குது. அதை வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இது பண்ணலாம். ஓகே, ஜார் வந்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வந்து போட்டுருங்க. தக்காளியை போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து இப்போ வந்து வத்தல் போட்டுக்குவோம். வத்தல் வந்து ஒரு 4-5 போட்டுக்கோங்க. 4-5 போட்டதுக்கப்புறம் பூண்டை போட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சோண்டு சின்னதாக இஞ்சி போட்டுட்டு நல்லா மாவாக இதாகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து அரைச்சிருங்க. நல்லா மிக்ஸியை வந்துட்டு 3ல் வச்சு அரைச்சிக்கோங்க. ஓகேவா, அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணுன்னா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வந்து நல்லா மாவில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா கிண்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் மேலே வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை வந்து ஊற்றணும். நல்லா ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ கல் தோசை மாதிரி வேணும்னா கல் தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வேணும்னா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து பேப்பர் ரோஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்து ஊற்றிருக்கேன். ஓகேவா, அதில் அப்படியே சுற்றி வந்து லைட்டாக ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெல்ல அப்படியே மேலேயும் லைட்டாக ஆயில் விட்டிங்கன்னா வந்து நல்லா முறுமுறுன்னு வந்து தோசை வந்து உங்களுக்கு வந்து வர தயாராகிடும். அதுக்கடுத்து வந்து தோசையை வந்து அப்படியே நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல வந்து முறுமுறுன்னு வந்து வந்துடும். இது ஒரு சைடாக மடித்து போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு முறுமுறு தன்மை வந்து வராது. ஓகேவா, அதுக்கடுத்து நம்ம அப்படியே எடுத்து ஆவி பறக்க தோசை எடுத்து தட்டில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் சட்னியை வந்து இதில் வந்து போட்டுடலாம். ஓகேவா,